வெல்கம் பேக். இது ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் NASM எப்படி படிக்கிறது அப்படின்ற வீடியோடைய 3வது சீரீஸு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாமுக்கு நாம் எப்படி தயார் பண்ணிக்கிறது NASM எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ட்ரெய்னர் ரிசோர்ஸஸ், அந்த NASMல எக்ஸசைஸ் லைப்ரரி, கியூயிங் லைப்ரரி, அது மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் லாக்ஸு, இது எல்லாமே அவங்க லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக எக்ஸாம் பற்றி ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் அவங்களுடைய டேட் ஆரம்பித்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிடணும். அது 6 மாதம் கடந்துட்டுனா நீங்கள் திருப்பி பெனல்ட்டி ஃபைன் பண்ண முடிச்சுட்டு திருப்பி எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். பேசிக்காக நீங்கள் பெனல்ட்டின்றது பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்லி $200 to $250 பே பண்ணி எக்ஸாமினேஷன். ஏன்னா இது ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன், இதை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு படிக்காமல் விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக தான், அந்த அர்ஜென்சிக்காக தான் அவங்கள 6 மாதத்துக்குள்ளே எக்ஸாமினேஷன் எழுத சொல்கிறாங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் 21 யூனிட்டு. ஒரு யூனிட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு PDF மெட்டீரியல் இருக்கும். அந்த PDF மெட்டீரியலை நம்ம படிக்கிறோம். அப்படி இல்லாட்டி ஃபிசிக்கல் புக் இருந்ததுன்னா ஃபிசிக்கல் புக்கில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவ்யூ, அதை ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கிறோம். இதை ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா நம்ம லெக்சர்ஸ், அந்த வீடியோஸை பார்க்குறோம். அந்த வீடியோ லெக்சர்ஸ் 3 to 7 minutes வீடியோ லெக்சர்ஸ். இந்த வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குறப்ப நமக்கு நம்ம படித்த விஷயத்தில் இன்னும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு தெளிவாகிடுது. அதுக்கு அடுத்த லெவல் போகிறப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளை சுய சோதனை மூலயமா ரிவ்யூ டெஸ்ட் மூலிமா பண்ணுறோம். அந்த ரிவ்யூ டெஸ்ட்டில் மினிமம் 8 மார்க்காவது வாங்கணும். 10க்கு 8 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியாட்டி ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் அதே ப்ராசஸை திருப்பி பண்ணணும். ஒரு தடவை திருப்பி படிங்க, திருப்பி ரிவ்யூவை பாருங்கள், திருப்பி ஒரு 2 லெக்சரை ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், திருப்பி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நார்மலாக ரொம்பவே புரியாத இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாட்டி ஒரு விஷயம் மட்டும்தான் பிரச்சனையை தவிர்த்து, இங்கிலீஷ் உங்களால் எழுத படிக்க தெரியும், உங்களுக்கு புரியும்னா ரொம்ப சுலபமாக 2வது அட்டம்ப்ட்லேயே இது தெளிவாயிடும். ஏன்னா அவ்வளோ எளிய முறையில் அவங்க இந்த விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பர்சனல் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ்க்குள்ளே பார்ப்போம். இந்த பர்சனல் ட்ரைனிங் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்னர்ஸ் டெம்ப்ளேட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்டு, இதெல்லாம் PDF ஃபைல், அசஸ்மெண்ட் டெம்ப்ளேட்டு, பாடி காம்போசிஷன் டெம்ப்ளேட்டு, ஆனுவல் அண்ட் மந்த்லி ரிப்போர்ட்டு, ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி, நியூட்ரிஷனல் லாக் எப்படி, கோல் செட்டிங்கு, இது எல்லாமே PDF ஈஸி டவுன்லோடபிள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே ஃபார்மேட்டை உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம். அதனால் இது ஒரு நல்ல ரிசோர்ஸு. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மை வாங்கிட்டு வெறும் இந்த புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாமுக்கு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு இந்த கோர்ஸுனுடைய முழுமை கிடைக்காது. நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு ஒரு சர்டிஃபிகேஷன், யார் வேணால் எதை வேணால் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாம். NASM ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் எஜுகேஷன், அதாவது இது ஒரு பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறையில் நீங்களும் பயன்பெறணும், உங்களுடைய கிளைண்ட்டும் பயன்பெறணும். அப்படின்றப்ப இந்த ரிசோர்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒர்க் அவுட்டை டிசைன் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாமளும் ஆன்லைன் ட்ரெய்னர் ஆகணும் அப்படின்ற முயற்சி மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் செலவு பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வீடியோ லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸு அந்த 6 ட்ரைனிங் மெத்தடாலஜி கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி ஆகணும், ரியாக்டிவ் ட்ரைனிங்கு, ஸ்பீட், அஜிலிட்டி, குயிக்னஸ், ஸ்டெபிலைசேஷன், ஸ்ட்ரென்த்து, பவர் ட்ரைனிங் எல்லாமே. இப்போ ஒரு சிம்பிள் ஒரு கிளைண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படுது. இது ஷார்க் டேவிடஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது அப்பர் பாடி அஜிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியர். அதே மாதிரி ஷார்க் ஸ்கில் டெஸ்ட்டு, இது லோவர் பாடி அஜிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் மெத்தடாலஜி, இப்போ பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா மசில் பேஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோருக்கு, பேலன்ஸுக்கு, ஷோல்டருக்கு, செஸ்ட்டுக்கு, பேக்குக்கு, ட்ரைசப்ஸுக்கு, ஒவ்வொரு மசிலுக்கும் எத்தனை எக்ஸசைஸ் இருக்கோ அவ்வளோ எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குது. நீங்கள் செஸ்ட்டுன்னு போடுறப்ப எல்லா செஸ்ட் எக்ஸசைஸும் இங்கே
வந்துடுது. இந்த எக்ஸசைஸ் லைப்ரரியில் மொத்தம் 250-300 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த வேரியஸ் மெத்தடாலஜிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு அருமையான ரிசோர்ஸு. இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் லைப்ரரி வேறு எதுலேயும் இல்லை. அதே மாதிரி இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இ-லேர்னிங் பிளாட்ஃபார்மை உங்களால் 1 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் இதனுடைய பெனிஃபிட்டை பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வில் பி சாட்டிஸ்ஃபைட். இல்லை, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எக்ஸ்பைரி டேட் நீங்கள் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12/26/2020 முடியுது. அதாவது இந்த வருஷ கடைசி 26ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் கிடைக்காது. தயவுசெய்து உங்கள் சர்டிஃபிகேஷன் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எழுதணும். ஆனால் இந்த ரிசோர்ஸை அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தலாம். ஏன்னா கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ணுறப்ப இதை மாதிரி ஒரு அருமையான விஷயம். இப்போ இந்த கியூயிங் லைப்ரரின்னு நான் ஒன்று காட்டுறேன். இந்த கியூயிங் லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து ஆடியோ இல்லை, சரி ஒரு எக்ஸசைஸை எப்படி சொல்லித்தரதுன்னு இல்லையாப்பா, எக்ஸசைஸ் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியுது, இதை எப்படி சொல்லித்தரதுன்னு எனக்கு புரியலீங்களே அப்படின்னு கேட்குறப்ப கியூயிங் லைப்ரரி. இப்போ நான் இந்த கியூயிங் லைப்ரரியில் நான் ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு எக்ஸசைஸை பார்ப்போம். ரிக் ரிச்சி வந்து உங்களுக்கு அந்த எக்ஸசைஸை எப்படி செய்யறதுன்னு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாரு. சரி, புஷ் ப்ரெஸ். Push press. I'll have you go ahead and start with the exercise. So, இதுல key feature. And what we're going to do is just give you a few repetitions and we'll watch. So, ஒரு பர்சனல் ட்ரெய்னர் இதை என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும். Couple things to point out. இது வந்து கியூயிங் லைப்ரரின்றது ஒரு அடுத்த விஷயம். ஒரு நல்ல குவாலிஃபைடு பர்சனல் ட்ரெய்னர் உங்க பக்கத்துல நின்று இந்த எக்ஸசைஸை எப்படி சொல்லித்தரணும்னு உங்களுக்கு சொல்லித்தர்றது. இது வந்து அருமையான ஒரு ரிசோர்ஸு. இந்த கியூயிங் லைப்ரரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 150 எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் இந்த கியூயிங் லைப்ரரிக்கும் எக்ஸசைஸ் லைப்ரரிக்கும் நீங்கள் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு கிளியர் நாலேஜ் வேறு எந்த சர்டிஃபையிங் பாடியும் கொடுக்கறதில்ல. நான் கேரண்டிடாக இந்த விஷயம் மட்டும் சொல்லுவேன். தட்ஸ் வை ஐ எம் டுவர்ட்ஸ் NISM. அதே மாதிரி NISM ஸ்டடி கைடு. இப்போ ஸ்டடி கைடுன்னு வர்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஏஸ் சர்டிஃபிகேஷன் போவாங்க, எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு கூட தெரியாது. டைரெக்டாக போயிட்டு ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் நிறைய தடவை 2-3 தடவை ஃபெயில் ஆன பிறகு தே வில் கெட் டிசப்பாயிண்டட். நாம் இனிமேல் இது நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ் த்ரூ ரொம்ப ஈஸியான பாஸ் த்ரூ கிடையாது. இது நீங்கள் முறையான எஃபோர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டொமைன்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் 1 இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் 1 அதுலேருந்து உங்களுக்கு 17% கொஸ்டின், உங்களுடைய 120 கேள்விகளில் 17% கேள்வி இந்த டொமைன் 1லேருந்து வரும். இந்த டொமைன் 1 பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, 5, 17, 18 இதில் இருக்க எல்லா விஷயமும் இந்த டொமைன் 1ல் இருக்கும். இப்போ அதே மாதிரி டொமைன் 2 பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட், அதாவது ஒருத்தர் போஸ்டர் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, கார்டியோவாஸ்குலர் அசஸ்மெண்ட்டு, ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி அசஸ்மெண்ட், இந்த அசஸ்மெண்ட் சாப்டரை மட்டும் பேஸ் பண்ணது. இதிலிருந்து உங்களுக்கு 18% கொஸ்டின் வரும். சாப்டர் 6 மட்டும்தான் அதனோட கேட்டகரி. அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6லேருந்து 13 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் உங்களுடைய கொஸ்டின்ஸே இந்த 6 டொமைன்ல இருந்து தான் வரும். ஸோ தயவுசெய்து நீங்கள் எனக்கு இந்த டொமைன் வேணாம், எனக்கு வந்து நார்மல் பாஸ் த்ரூ இஸ் 60% இஸ் யுவர் பாஸ் த்ரூ, சாரி 70% இஸ் யுவர் பாஸ் த்ரூ. 70% கம்மியாக வாங்கினீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட் ஆன்லைன் எஜுகேஷன்றதால. ஸோ இந்த டொமைனை வந்து இப்போ டொமைன் பேஸ்டு வெபினார், இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டொமைன் ஸ்டடி கைட்னா இப்போ 2லேருந்து 5, 2, 5, 17, 18 அதிலிருந்து என்னென்ன விஷயங்களை படிக்கணுமோ அந்த விஷயம் மட்டும் ஸ்டடி கைடில் இருக்கும். ஸோ இது ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வெறும் 15 பேஜ். இந்த 15 பேஜை நீங்கள் அந்த சாப்டரை முழுசாக முடித்த பிறகு தயவுசெய்து டைரெக்டாக டொமைனுக்கு போகாதீங்க. 21 சாப்டரையும் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் டொமைனுக்கு போனீங்கன்னா இட் வில் பி பெட்டர். டைரெக்டாக NISM ஸ்டடி கைடுக்கு டைரெக்டாக போக வேணாம்.
நீங்கள் முதல்ல 21 சாப்டர்களை ஒன்று ஒன்றா தனித்தனியாக முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் வெபினார் இது ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய பேர் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது கூட தெரியாது. வெபினார்ன்றது வெப் செமினார். இது ப்ரீ ரெக்கார்டட் ஒரு 3/4 மணி நேரம் பவர் பாயிண்ட் கிளாஸ் ரூம் செஷனு. நீங்கள் பேசிக்காக நீங்கள் டைரெக்டாக உள்ளே போகணுன்னா ரெக்கார்டட் டொமைன் வெபினார்னு இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்காஸ்ட்டு பேசிக்காக உங்களுடைய இமெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக அந்த வெபினார் சைட்டு ஓப்பன் ஆகிடும். Welcome to the NASM Basic and Applied Sciences Domain 1 webinar. My name is Ian Montel. I'm the product manager here for NASM. And today we are going to be taking a deep dive into your basic. So, இது 1 மணி நேர வெப் செமினார். ரொம்ப அருமையாக அந்த 4 சாப்டரையும் ரொம்ப எளிமையாக சுருக்கி over a little bit of the etiquette and agenda. Then we will பிபிடி மாதிரி இதிலே வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டொமைன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், ஆன்சர் வரும், இது எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஸோ இதையும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனல் ட்ரைனர் ரிசோர்ஸு ஸ்டடி கைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 22வது சாப்டர், 21க்கு அப்புறம் நம்பர் இருக்காது. NASM ஸ்டடி கைடில் விஷயத்தில் இருக்குது. இது முடிஞ்சிட்டா டொமைன் குவிஸ். இப்போ இந்த டொமைன்லேருந்து மட்டும் 20 கொஸ்டின்ஸ் வரும். அகெயின் அதே மாதிரி ஒரு 16 மார்க்கு, 20 கொஸ்டினில் 80%, 16 மார்க் எடுத்திங்கன்னா இந்த டொமைன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், 21 சாப்டரையும் செப்பரேட்டாக படிக்கிறோம். ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறப்போவும் பர்சனல் ட்ரைனிங் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் வீடியோஸை நம்ம பார்க்குறோம், கியூயிங் வீடியோ லைப்ரரியை பார்க்குறோம். அது முடிஞ்ச பிறகு ஸ்டடி கைடுக்குள்ளே வரும். ஸ்டடி கைடு உள்ள வந்து ஸ்டடி கைடை வந்து வெறுமனை டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம். அதில் வெபினார் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெபினார் படிக்கிறோம். அதுக்கப்புறம் டொமைன் குவிஸஸ் அட்டன் பண்ணுறோம். டொமைன் குவிஸ் அட்டன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இதில் முக்கியமான நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் ஷெடியூல் பண்ணிக்கலாம் PSI சைட்டில். அப்படி இல்லாட்டி ப்ராக்டிஸ் எக்ஸாம், இது ஒரு அருமையான விஷயம். என்னென்னா இதுதான் உங்களுக்கு ஏஸ்லேருந்து NASM செப்பரேட் ஆகிருக்க விஷயம். இந்த ப்ராக்டிஸ் எக்ஸாமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 120 கொஸ்டினும் 120 நிமிஷத்தில் நீங்கள் சும்மா ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் எக்ஸாம் எழுதி உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக யூ கேன் ட்ரைவ் இன்டு ஆக்சுவல் எக்ஸாம். உங்கள் எக்ஸாமை ஷெடியூல் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதுறதுப்போ உங்கள் CPR-AED சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி. இப்போ ஆன்லைன் சர்டிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. இது வரைக்கும் என்னென்னா கோவிட் இல்லாத காலம் வரைக்கும் நாங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுப்பாங்க. அந்த PSI சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த சென்டருக்கு போய் எழுத வேண்டியிருக்கும். இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள். பட் இதில் வெறும் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறப்ப NCCA அக்ரெடேஷன் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது கிடைக்காது. நீங்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போய் எழுதுகிறப்ப தான் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து NCCA அக்ரெடேட்டட் சென்டர்ஸ் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ எண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங் இந்த NASM உடைய இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மை ரொம்ப எளிய முறையில் எல்லாரும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வாங்கிடலாம். ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வெறுமனே ஏதோ ஒரு பேப்பர் மட்டும் வாங்கலை, நீங்கள் வேல்யூஸ் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சர்டிஃபிகேஷனை வாங்குறீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சர்டிஃபிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் எஜுகேஷன் ப்ராசஸ். அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேஷன் 2 வருஷம் தான் வேலிட். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு வேறு NASM கோர்சஸோ NASM அஃபிலியேட்டட் கோர்சஸ்லையோ ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸ். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரைனிங்ன்றது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய தொடர்புடைய விஷயம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சில சிறு மாற்றங்கள், அப்கிரேடேஷன் இருக்குது. ஒரு ட்ரெயினர் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய ட்ரைனிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஜென்ரலாக எனி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனுக்கு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வெவ்வேறு டொமைனுக்கு போகாமல் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அந்த ஏரியாவுக்கு உரிய சர்டிஃபிகேஷனோ ஒர்க் ஷாப்ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் கண்டினியூ எஜுகேஷன் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
I think இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி NISM சர்டிஃபிகேஷன் ஜாயின் பண்ணவங்க இந்த e-learning பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் புதுசாக NISM சர்டிஃபிகேஷன் வாங்குறதா இருந்தால் NISMல இவ்வளோ விஷயம் இருக்கா, அந்த e-learning பிளாட்ஃபார்மில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் ரிசோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். NISMல உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க எப்படி பர்சனல் ட்ரைனிங் பண்றது எப்படி, ஹவு டு டூ பர்சனல் ட்ரைனிங் த்ரூ ஆன்லைன் அப்படின்றது ஒரு வீடியோவா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ எக்ஸலண்ட் ரிசோர்ஸ் வீடியோ. 5 வீடியோ, அது ஒரு சின்ன 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் சீரீஸ்ல இருக்கு. அதை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது. ஸோ ஆன்லைன் ட்ரைனிங்கில் முக்கியமான விஷயம் கரெக்டான ட்ரைனிங் டெக்னிக் மட்டும் பத்தாது, உங்களுடைய நாலேஜ், நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் கிளைண்ட்டுக்கு என்ன வேல்யூ கொண்டு போகிறீங்க, அதே சமயம் ஒரு கிளைண்ட்டு நீங்கள் இல்லாமல் எப்படி அந்த ட்ரைனிங்கை பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண வைக்க போகிறீங்க, என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ண வைக்க போகிறீங்க, இதெல்லாம் தான் சக்ஸஸ் ஆஃப் ஆன்லைன் ட்ரைனிங். திஸ் பிரிங்ஸ் மோர் வேல்யூ டு யுவர் கிளைண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய மார்க்கெட் ஸ்ட்ரெச் ஆகும், ஏர்னிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ. ஒரு முறையான எஜுகேஷனல் மெத்தட், பயிற்சி முறை உங்களுக்கு தேவை. இந்த சமயத்தில் இது வரைக்கும் ட்ரைனிங் டெக்னிக்கை வச்சுட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ரைனிங் சர்வை பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பயிற்சி முறைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால NISM சர்டிஃபிகேஷன் ஒரு சிறப்பான முறை. இதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃபிட்னஸ் ட்ரெயினர் என்ன பண்ணுறது, இப்போ இது என்னோட ஃபியூச்சரே என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க இந்த பீரியடை யூஸ் பண்ணி இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக நீங்கள் இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேருந்து, இந்த டஃப் சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வர முடியும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற இந்த சூழ்நிலை நம்ம எல்லா துறையும் கஷ்டப்படுது. அதில் குறிப்பாக உடற்பயிற்சி துறை நிறைய கஷ்டங்களை சார்ந்திருக்கு. ஏன்னா எல்லாராலையும் ஜிம் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ இந்த புதிய அடாப்டேஷன், இந்த புதிய முறையை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வளர்ச்சிக்கான வழிகளை தேடி நாம் முன்னுக்கு வரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபிட்னஸ் ட்ரெயினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.